உண்மையான விசுவாசி அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க கிடையாது. ஆனா பாவம் செய்யறப்போ அந்த பாவத்தை குறித்து வருந்துவார்கள். அது நல்ல அடையாளம். நீங்க அப்படி ஒருவேளை அப்படி நீங்க இருப்பீங்கன்னா பயத்தோட நின்ற வேண்டாம். இப்ப மனம் திரும்பி இயேசுடைய உதவியை கேளுங்க. தேவனை இதுல விடுவீங்க, இதற்கேற்ற சத்தியங்களை கேளுங்க. இங்கிருந்து என்ன விடுவியும் ஜோம் பண்ணுங்க. அவ்வளவுதான். முதல்ல நீங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும்னு நம்புங்க. அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஒரு பொய், உங்க மனசுல ஒரு பொய் சொல்லப்படுது, அதை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கீங்க. என்ன பொய்? இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கணும், வேற வழி இல்ல, இதுல மாட்டிக்கிட்டேன் கிடையாது. அது பொய். அந்த பொய்யினுடைய தலை வெட்டப்பட்ட இயேசு நாமம். அதுல இருந்து வெளியே வரலாங்க. இன்னைக்கு தொடங்குங்க, முயற்சி இன்னைக்கு தொடங்குங்க. பட்டுன்னு விடுதலை ஆக்கி விட்டுருவாரு, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட விடுதலை ஆக்கி விடுவார். அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவர்